வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 204 புதன்கிழமை மே 7, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நற்சமூகத்தை உருவாக்கி அதற்குள் வாழும் மாணிக்கமானவர்கள். ஆம், நல்ல விதை முளைக்க நல் வளமான மண் வேண்டும். அப்படிப்பட்ட நல்தவ பூமியில்தான் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு சபர்மதியாக திகழும் தென்காசி ஆயக்குடி அமர சேவா சங்கம். அத்தகைய தவபூமியில் 6 முதல் 12 வரை படித்து வரும் 92 மாணிக்க மாணவர்கள் கட்சி, சாதி, மதம், சித்தாந்தம், கிராமம், நகரம் ஆகிய அனைத்து வேறுபாடுகளையும் புறம் தள்ளி ஒன்று திரண்டுள்ளார்கள். அவர்கள் ஒற்றுமை, அனைவரையும் நேசித்தல், இணக்கமாக வாழ்தல், பிறர் எவரையும் மதித்தல், அனைவரும் லட்சிய சமுதாயத்தில் நான் என்பது மட்டுமல்ல, அதில் நான் ஒரு பொறுப்பாளர் என்ற தெளிவான சிந்தனையோடு கலாம் கனவு இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டு அதை வெற்றிகரமாக வாழ்ந்து வரும் வைய தலைமைக்குள் முகாமின் 2ஆம் நாள். காலை யோகா பயிற்சியுடன் தொடங்கியது. அடுத்து குழுக்களாக பிரிந்து விளையாட்டுகள். காலை உணவு 9:30 மணிக்கு தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் நாதகீதத்துடன் துவங்கியது. கலாம் ஜோதி மாணவரான செல்வன் தனுஷ் ஒட்டுமொத்த முகாம் பற்றிய பல்வேறு கண்ணோட்டத்தில் தரவுகளை இன்றைய நவீன முறையில் ஒரே பார்வை வீச்சில் தயாரித்து வழங்கியது மிகச் சிறப்பு. அடுத்த நிகழ்வாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் மாணிக்க மாணவர்களின் 5 பண்புகளை அவர்களின் அனுபவங்கள் மூலமாகவே நினைவுபடுத்தினர். உலகத்துக்கு தலைவராக போறதை விட இந்த வார்த்தையை பயன்படுத்தும். இது சொன்னா நேற்று சொன்னல, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணும்? உதட்ட மூடிக்கிட்டு என்னால் முடியும்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அது உள்ளத்துக்குள்ள ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணணும், ஒரு சக்தியை கொடுக்கும். ஆனா வாயை தொடர்ந்து சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சிரிப்பாங்க. இவரால் முடியுமா, இவர் செஞ்சுவாரா, இதெல்லாம் நினைப்பாங்கல்ல. ஆனால் உதட்ட மூடிட்டு சொன்னா யாராவது நினைக்க முடியுமா? அந்த பார்வையா அவங்களுக்கு பயன்படுத்தும். என்னால் முடியும்னு சொல்றதுக்கு வரும், உதட்ட மூடிட்டு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறோம். அப்ப இந்த கண் பார்வை எப்படி இருக்குன்னா எதிரில் இருக்கவங்களுக்கு அச்சத்தை கொடுக்கும். எதிரில் இருக்கவங்க யோசிக்காம நம்ம பார்த்து அந்த உள்ளத்துக்குள்ள நினைக்கும் பொழுது முகத்துல அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கும். அந்த மாதிரி நான் தலைவராக போறேன் அப்படின்னு நான் சொல்லவே கூடாது. ஆனால் அதையே எப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? வேற சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாதிக்க போறேன்னு சொல்லக்கூடாது, நம்ம சாதிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். சாதிச்சிட்டேன்னு சொல்லணும். நம்ம சாதிச்சிட்டு தான் அவங்கள்ட்ட போய் சொல்லணும், நான் சாதிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்றது அவங்க கிட்ட? எப்படி சொல்றது? இப்போ நம்ம அவங்கள்ட்ட எதுவும் சொல்லக்கூடாது, உதட மூடிட்டு நம்ம மனசுக்குள்ள சொல்லி நினைச்சுக்கணும். வெரி குட், சூப்பர். வேற என்ன? காலை நாட்டு வாழ்த்து தொடங்கும் முன்னரே அரங்கம் வந்தடைந்த வணக்கத்திற்குரிய திரு ராமகிருஷ்ணன் ஐயா மாணவர்களின் அனுபவங்களை மிகவும் ரசித்து அமர்ந்திருந்தார். பிறகு மேடையில் தோன்றி மாணவர்களுக்கான நற்பண்புகள், அமர சேவா சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றி விவரித்தார். அவர் பேசியது பற்றி மாணிக்க மாணவர்கள் கருத்து கூறும்போது ஒவ்வொருவரும் மிகவும் அன்புடன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியது மிகவும் நெகிழ்வான தருணமாக அனைவராலும் உணரப்பட்டது. ஆர்வத்தோட நாமும் சாதிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோட நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது எங்களுடைய அமர் சேவா சங்கம் செய்த பாக்கியம். உங்களை இங்கே அழைத்து வர காரணமாக இருந்த நல்லூர் வட்டத்தை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் எல்லாரும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் அமர் சேவா சங்கத்தை சுற்றி காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. தேங்க்யூ.
11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி. அதனைத் தொடர்ந்து தேநீருக்கு பதிலாக பதநீர் மற்றும் நுங்கு மாணவர்களுக்கு புதிய அனுபவம். அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி என 3 அரசாங்கங்கள் பற்றி விளக்கினார். மாணிக்க மாணவர்கள் செல்வன் முகுந்தன் நாடாளுமன்றம், செல்வி ரசிகப்பிரியா சட்டமன்றம், செல்வி இந்துமதி உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தன்னம்பிக்கையுடன் பேசியது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டின் பெருமைகள் 100 துறைகள் பற்றி கலந்துரையாடல் செய்தார். மதிய உணவுக்கு பிறகு கட்டாய ஓய்வு. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி கல்வி கோயிலுக்கான 10 அம்சங்களை காணொலி வாயிலாக மாணவர்களுக்கு விளக்கினர். தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி அத்துறையின் மாநில பொறுப்பாளர் திரு சௌடமுத்து பேசினார். அத்துடன் மாணவர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்தார். அடுத்து மாணவர்களை 8 குழுக்களாக பிரித்து அவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்தும் வகையில் குழு கலந்துரையாடல் நடைபெற்றது. அடுத்து விளையாட்டு. மாலை தேநீர் இடைவெளியை தொடர்ந்து பிற மாநிலத்துறை மாநில பொறுப்பாளர் யோகா பேராசிரியர் சங்கீதா அவர்கள் கண்களின் பார்வை திறனை அதிகரிக்க செய்யும் பயிற்சி அனைவரும் கற்று மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் வகையில் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் 5 குழுக்களாக பிரிந்து அறிவினருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் 5 வெவ்வேறு தலைப்பில் 5 இடங்களில் நடைபெற்றது. மாநில வழிகாட்டி திரு அன்பு மாணவர்களின் பலவிதமான கேள்விகளுக்கு வழங்கிய பதில் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததென மாணவர்கள் தெரிவித்தனர். இரவு உணவு. இறுதியாக 2ஆம் நாளாக மாணவர்களின் தனித்திறன்கள் வெளிப்படுத்தும் வகையில் பாடல், ஆடல், கடிஜோக், ஓவியம், தெருக்கூத்து, கதை மற்றும் கின்னஸ் ரெக்கார்ட் இரவு 10 மணியையும் கடந்து தொடர்ந்தன. அந்த பாப்பா வந்து காசு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அப்ப நாராயணன் வந்து அந்த பாப்பாவை நோக்கி போனாங்க. மஞ்சுளா அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாப்பா கையில காசு எடுத்துட்டு வரா. மஞ்சுளா வந்து எதுக்கு நினைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு எதுனா வாங்க வந்திருப்பா, செருப்புலாம் தனியா வாங்க வந்திருக்க மாட்டா அப்படின்னு மஞ்சுளா நினைக்கிறாங்க. நாராயணன் வந்து செருப்பு வாங்கினா நம்ம ஏதோ மஞ்சுளாட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்ட்டு நாராயணன் நினைச்சுக்கிட்டே போறாரு. ஒவ்வொரு திறனுமே உற்சாகமாக அமைந்திருந்ததே காரணம். குறிப்பாக பூமாதேவியின் கதறலை தெருக்கூத்தாக நடித்து காண்பித்து உயிரோட்டத்துடன் அனைவரையும் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. மீனுக்கு பிடிச்ச காய்கறி என்ன? இதுவும் பாப்பா கரெக்டா சொல்லிட்டாங்க. நட்பு வந்து என்னைக்கு உண்மையா இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு நம்ம படிக்கிற பள்ளியில இருந்து வேற ஸ்கூல் போறோம் இல்லையா, இந்த காலேஜ் முடிச்சு வேற காலேஜ் போறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம நட்பு புரியும். தேங்க்யூ. எனக்கு இத்துடன் இன்றைய 2ஆம் நாள் முகாம் நிறைவு பெற்றது என முகாம் பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.